ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் முத்து கனடாவிலேருந்து வந்த ஜீவாவை கூட்டிகிட்டு வரும்போது ஃப்ராடுங்க என்னை ஏமாற்றி 30 லட்ச ரூபா வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 30 லட்ச ரூபா நான் மனோஜ்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி நேரடியாக முத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் வீட்டில் வந்து சொல்லுன்னு சொல்லும்போது எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கெல்லாம் இருக்குது, நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்து வந்து நடக்க போகிற பிரச்சனையில் மனோஜ் மாட்டுவாங்களா ரோகிணி மாட்டுவாங்களான்னு தெரியல, அல்லது 2 பேரும் சேர்ந்து மாட்டுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய போய் சொல்லியிருக்காங்க. மனோஜ் வந்து ரோகிணியோட அப்பா தான் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ விஜயா வந்து உங்கள் அப்பா பணம் கொடுக்கவே இல்லை, இந்த 30 லட்ச ரூபா தான் இந்த மாதிரி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து ரோகிணியை வந்து நல்லா பிடிச்சிக்குவாங்க. அதை தான் ஏற்கனவே கனவுல வேற பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா மனோஜ் வந்து இந்த வீடு வாங்குற விஷயமா 30 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்காரு அப்படிங்கிறது வேற அடுத்த ஸ்டோரியில் சம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக மாறப்போகுது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோகிணி வந்து மாட்டிக்குவாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி செம்மையாக நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இதை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும்போது ரோகிணி வந்து ஏதாவது ஒரு கதையை சொல்லி கரெக்டாக தப்பிச்சிருவாங்க அப்படின்னு இருந்தாலும் இப்போ ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸுங்கிற பையன் வந்து ஒருவேளை அண்ணாமலையை பார்க்க போகிறாங்களா இல்லை முத்துவை பார்க்க போகிறாங்களோ தெரியல. அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட அம்மா யார் என்ன இதுன்னு விசாரிக்கும் போது ரோகிணியை பற்றி இருக்க உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா முத்து அது சம்மந்தமாக செம பெரிய ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்னென்னமோ ஸ்டோரியெல்லாம் யோசித்து வச்சாலும் டேரக்டர் ஒரு பக்கத்து ஒரு ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டே இருக்கார். ஏன்னா இப்போ சொன்னோம்னா சொல்லி முடிக்கவே முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இதில் எந்த ஸ்டோரியை வேணாலும் முன்னாடி கொண்டு வரலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் சீரியலை பொறுத்த வரைக்கும் எதை எப்படி முன்னாடி கொண்டு வருவாங்க, எப்படி ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னு நம்மளால் கரெக்டாகவே கெஸ் பண்ண முடியாது. நான் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் எனக்கு வாயில் கொஞ்சம் புண்ணு இருக்குது. அந்த புண்ணு சரியாகிற வரைக்கும் நான் பேசுகிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன், யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா ரோகிணி இவ்வளோ தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டோரியில் இரிட்டேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மனோஜ் புது வீடு வாங்குறாங்கிற பேரில் ஒரு வாரமாக ஸ்டோரியை கொஞ்சம் போரிங் அடிச்சிருந்தாங்க. அதனால் அடுத்த வாரத்துக்கான எபிசோட்டை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றுவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.